செம்பரம்பாக்கம் ஏரியில் கழிவுநீர் கலப்பது தொடர்பான விவகாரத்தில் தமிழக அரசு பதிலளிக்க தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட நாம் கேட்போம். சுரேஷ், வணக்கம். இப்ப இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு கிட்ட இருந்து தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்ன கேள்விகளை எழுப்பியிருக்கு? விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமான செம்பரம்பாக்கம் ஏரியில இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் தொழில் பூங்கா, அதே போல மருத்துவமனைகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள்ல இருந்து வெளியேறக்கூடிய கழிவு நீர்கள் கலந்து வருகிறது. குறிப்பாக ஏரியினுடைய நீர்வரத்து கால்வாய்களான கிருஷ்ணா கால்வாய், பங்காரு கால்வாய், சௌத்ரி கால்வாய் போன்ற கால்வாய்கள் வழியாக கழிவுநீர் ஏரியில கலப்பதாகவும் தமிழக அரசினுடைய நீர்வளத்துறையினர் இதனை கண்காணித்து தடுக்காமல் அலட்சியமாக இருப்பதாகவும் செய்தித்தாள் ஒன்றில் செய்தி வெளியாகும். இந்த செய்தியின் அடிப்படையில தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கு தொடர்பாக, அதாவது செம்பரம்பாக்கம் ஏரியில கழிவுநீர் கடுப்பதை தடுக்க தவறியது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் இருங்காட்டுக்கோட்டை சிப்காட்டுக்கும் பதிலளிக்க உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜூலை 15ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறது. ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.